வடக்கு மீதில் மட்டிட்டு சும்மா மட்டும் ஒரு வீடியோ. ஒரே ஒருத்தர் அந்த பெரிய அடர்ந்த காட்டில் தனியாக வீட்டில் ஒரே ஒருத்தர் மாத்திரம் தான் இருக்கார். அவர் விறகு வெட்டி தன்னோட சமையலை முடிக்கிறதுக்காக விறகு வெட்டி முடித்ததுக்கு அப்புறமா துப்பாக்கி எடுத்துகிட்டு வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறார். காட்டுக்கு போகிற வழியில் அந்த இடத்துல ஒரு மிருகத்தை ஏதோ ஒரு மிருகமோ என்னென்னு தெரியாமல் ஒன்று வேட்டையாடி சதையெல்லாம் சாப்பிடுத்து எலும்பு மட்டும் அந்த இடத்துல அதை தாண்டி போய் அவர் ஒரே ஒரு முயலை வேட்டையாடிட்டு வந்து முயலை வெட்டி பொறிச்சு எடுத்துகிட்டு சமைச்சு கொண்டு இருக்கிறப்போ அதே காட்டில் 3 பேர் என்ன ஏதுன்னு தெரியாமல் தேடி வராங்க. அவங்கள பார்த்தா கல்வமாய் தான் இருக்காங்க. அவங்க காட்டுக்குள்ளே சுற்றி வந்து ஆற்றுக்கு இங்கால பக்கம் இருந்து பார்க்கும்போது ஆற்றுக்கு அங்கால பக்கத்தில் அவர் சமைக்காரன்னு சொன்னதானே ஆரம்பத்தில் அந்த புகை வாரதை பார்க்காங்க. அப்போ இந்த இடத்துல யாரோ இருக்காங்க, அந்த இடத்துக்கு போக மட்டும் சொல்லிட்டு 3 பேரும் அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் வந்தது 3 பேரும் பிரிஞ்சு வேறு இடத்துல ஒளிஞ்சு கொள்கிறாங்க. உள்ளுக்கு இருக்கிறவருக்கு போர்டிங் சவுண்ட் கேட்டதும் சிசிடிவி செக் பண்ணி பார்க்கார். 3 பேர் அந்த வீட்டுக்கு வந்தது அவருக்கு தெரிய வருது. உடனே துப்பாக்கியை கையில் எடுத்துகிட்டு வெளியே வரார். ஆறு அங்கே நிற்கான்னு கேட்க ஒரே ஒருத்தர் மாத்திரம் அந்த மரத்துக்கு பின்னுக்கு நின்று ஒளிஞ்சு முன்னுக்கு வரான். கையை கையை கீழே விடாதுன்னு சொல்லி அவர் சொல்ல என்ன ஏதுன்னு கேட்க நான் இந்த வழியாக வந்தேன், எனக்கு பசியாக இருக்குது, அதான் நான் வந்தேன்னு சொல்ல இல்லை நீ பொய் சொல்கிறா, நீ ஒரு பொய்யை, நீங்கள் வந்தது 3 பேர், மிச்சம் 2 பேர் எங்கிட்ட கேட்க நான் மட்டும் தான் வந்துட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான், தயவு செய்து கையை தூக்குன்னு சொல்லி அவங்க துப்பாக்கி எடுக்க போகிறான். அந்த வீட்டுக்காரர் சொல்கிறார் திரும்பவும் நீ கையை கீழே கொண்டு போனீங்கன்னா நான் உன்னை சுடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப துப்பாக்கி எடுக்க போகிறான். அவர் சுடுறார். அந்த டைமில் அவரோட கண் வேலை செய்யலை. திரும்ப அந்த டைம் பார்த்து அந்த 3 பேருக்கு அவன் மற்ற 3 பேரில் ஒருத்தன் மற்ற 2 பேருக்கு சிக்னல் கொடுக்க அவனை சுடுவேன்னு சொல்ல பக்கத்தில் அம்பு வச்சுக்கிற அம்பு விடுறான். அது மிஸ் ஆகுது. அவரோட கதவுல அந்த அம்பு போய் குத்தி நிற்கிது. அதே டைமில் அந்த அம்பு விட்டவன் வீட்டுக்குள்ளே வரான். அவர் துப்பாக்கி எடுத்து சுடுறார். அந்த டைமில் துப்பாக்கி வேலை செய்யுது. அந்த இடத்துல அந்த அம்பு விட்டவன் செத்து போகிறான். கதவை சாத்துற அந்த கதவை சாத்த முடியல. ஏன்னு சொன்னால் அந்த அம்பு அந்த கதவில் பொறுத்ததால் சாத்த முடியல. உடனே எழும்பி அந்த அம்பை இழுத்து எறிஞ்சிட்டு கதவை பூட்டிட்டு உள்ளுக்கு போய் அந்த சூச்சனை வச்சு விட்றா. தன்னோட ஜன்னல் எல்லாமே இரும்பு கடையத்தால் மூடப்படுது. உள்ளே இருந்துகிட்டே வெளியே இருந்தவங்களுக்கு சொல்கிறார் தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிடுங்க, நான் சொன்னானோ உங்களுக்கு விலங்கு இல்லை, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உயிரை விடுறது நிச்சயம், தயவு செய்து வெளியில் போங்கன்னு சொல்லியும் கேட்காம அந்த வீட்டையே சுற்றி வராங்க. அவனை எப்பயாவது நான் கொல்லணும்னு சொல்லி அந்த 2 பேரும் அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் தலைவன் பார்க்கான்னு அந்த ஜன்னலுக்கு மேலே ஒரு இடம் ஒன்று தெரிய அதுக்கால போய் அவனை கொல்லலாம்ட்டு அந்த இடவுக்குள்ளே கையை வைக்க போக அந்த கையில் ஆணி செட் பண்ணி வச்சுக்க அந்த ஆணி கையில் குத்த கீழே விழுறார். கீழே விழுந்தவருக்கு காலில் அந்த பொறி மாட்டி வலியில் கத்துறார். அதே நேரத்தில் தன்னோட நண்பனை காப்பாற்றுறதுக்காக அந்த வீட்டுக்காரன்ட்ட போய் கதவை தட்டி காப்பாற்றுன்னு சொல்ல அந்த வீட்டுக்காரன் துவக்க நீட்டி வெளியில் வச்சுட்டு நான் உன்னை சுட்டுடுவேன், தயவு செய்து வெளியில் இங்கேருந்து போயிடு, இந்த காட்டை விட்டு போயிடு, நீ இங்கேருந்து நான் செத்து போயிடுவா, நான் சொன்னால் உனக்கு விலங்குல, தயவு செய்து இந்த காட்டை விட்டு போயிடு என்று சொல்ல அவனும் பயத்தில் ஓடுறான். கடைசி மிஞ்சினது அந்த கூட்டத்தில் அந்த 3 பேரில் தலைவன் மட்டும்தான் மிஞ்சிறான். அந்த தலைவனை சரதரண்டு இழுத்துட்டு போய் கைத்தால கட்டிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன் நான் உன்னோட அப்போவே சொன்னேன் உன்னை இந்த காட்டை விட்டு போக சொல்லி, நீ தான் போகலை, ஆனால் நீ அநியாயமாக உயிரை விட போகிறான்னு சொல்ல அவனும் கெஞ்சிடா என்னை விட்டு நான் எப்படியாவது போயிடுறேன், நான் இங்கேருந்து வரைய மாட்டேன், இங்கேருந்து போயிடுறேன், என்னை விடுன்னு அவனும் கத்த. அவர் சொல்கிறார் உன்னை கொல்ல போகிறது நான் இல்லை, யார் கொல்றான்னு பொறுத்திருந்து பாருன்னு சொல்லி அந்த இடத்துல அவனை விட்டுட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகிறார். அவர் போய் கொஞ்ச நேரத்தாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல சலசலப்பு சத்தத்தோட அந்த காட்டு புதருக்குள்ளேருந்து ஏதோ ஒரு கருப்பு உருவம் ஒன்று வெளியே வருது. இதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த ஆல்டர் ஷார்ட் ஃபிலிமை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷனை கொடுத்து சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் தான் உங்கள் TGA. நன்றி, வணக்கம்.